ஸோ ஹாய் எல்லாருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்எல்பி இந்த ட்ரைனிங் வரது பார்த்தீங்கன்னா வரதுக்கு முன்னாடி அது என்எல்பினா என்ன ஃபுல் ஃபார்ம் தான் எனக்கு தெரியும். அதில் என்னென்ன கோர் வேல்யூஸ் இருக்குது, அதில் என்னென்ன டொமைன் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு செஷன். அதில் வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இந்த கோல் செட்டிங். அதாவது வாழ்க்கையில் நம்ம கோல் செட்டிங்கிறது ஒரு ட்ரீமாகவே ஒரு கனவாகவே இருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம இதெல்லாம் ஆகணும் அப்படி ஆகணும் சொல்லுவோம். பட் ரியலிஸ்டிக்காக வந்து கைப்பட நான் வந்து என்னோட நோட் புக்கில் எழுதினது தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி எழுதுனதே கிடையாது. எதுக்குமே வந்து எழுதினது எல்லாமே வந்து கவனிக்கிறதோட சரி தவிர எழுதுறதே கிடையாது. ஸோ அதனால் எழுதுனது அது உண்மையிலே என்னமோ தெரியல. இந்த 10 நாளுமே எனக்கு வந்து அந்த கோல் செட்டிங்கிறது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு அது சின்ன வயசுல சொல்லுவாங்க இல்லையா, எழுதி படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட கோல் செட்டிங்கை நான் எழுதும் போது அது வந்து எனக்கு டெய்லி வந்து ரீகலெக்ட் ஆச்சு. அது வந்து அன்னைக்கு ஏதோ எதாச்சும் எழுதுனேன், அது வந்து என்னன்னு தெரியல, அது நமக்கு ரீகலெக்ட் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் இதெல்லாமே பார்த்தது வந்து அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். வால்ட் டிஸ்னி மெத்தட். ஆக்சுவலி எனக்கு பேர் ரீகலெக்ட் பண்ண முடியல. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு பண்ணுறேன்னா தெரியாமல் பண்ணுறான்னு தெரியல. கொஞ்ச நாளாவே வந்து அந்த விஷயம் வந்து ஆக்சுவலி வால்ட் டிஸ்னின்றது நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் தான் பார்க்கணும். பட் ஆனால் இந்த என்எல்பி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னால் வந்து என்னோட செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு அது யூஸ் பண்ணிக்க முடிஞ்சது. இப்போ இந்த 2-3 days நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா செஷன் வந்து சம் ரீசன்ஸ்னால அட்டன் பண்ண முடியாமல் போகிறதே தவிர இதில் வந்து எல்லா விஷயங்களுமே வந்து லைஃபுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு ஒரே ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்னென்னா, அந்த வாட்ஸ்அப் குரூப் நம்ம இருக்கும் இல்லைங்களா, அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸிட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம டெய்லியும் வந்து நம்ம பண்ணுற விஷயங்களாக இருக்குது. இப்போ நம்ம யூடியூப் வீடியோஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க, அவங்களோட வியூஸ் ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து திரும்ப தொடர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த 21 days ஒரு விஷயம் பண்ணோம்னா அந்த ஹேபிட் ஆயிரும்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்ம 10 days பண்ணியிருக்கோம், அதை இன்னும் மேற்கொண்டு மேபி அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 100% சேஞ்ச் வரலைன்னா கூட ஒரு மினிமம் சேஞ்ச் நான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ரோஜேஷ் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு ஏன்னா ஸ்பான்டேனிட்டி அப்படின்றது என்கிட்ட கொஞ்சம் கம்மி. ஸ்பான்டேனிட்டின்னு சொல்லி பத்ரி அடுத்தது நீங்கள் பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து டக்குன்னு நமக்கு வந்து என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் நான் அதில் ஒரு கொஞ்சம் லாகிங் இருக்கும். அது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் அந்த ஸ்டேஜ் ஃபியர் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் ஓவர் கம் பண்ணிக்கிறது ரொம்பவே கற்றுக்கிட்டேன். இவ்வளோ தூரம் நான் பேசுவேனான்றது எனக்கே இப்போதான் எனக்கு ரியலிஸ்டிக்காக தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து பேசுறீங்க. தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு.